வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அங்கே பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா துணுக்குகள் மாதிரி தான் நம்ம அங்கங்கே இருக்கிறத எடுத்து தான் நம்மளால் பேச முடியுது. ஏன்னா எல்லாமே வந்து சேஃப் ஜோனில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. யாரையுமே அவங்க வெளியில் கொண்டு வரல. அதுக்காக தான் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு டாஸ்க்கு மாதிரி கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு, இது வரைக்கும் பாசம்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோவத்தை காட்டாமல் அப்படியே அன்பான வழியில் போகிறவங்க யார், இல்லை இவங்க வந்து பாசன்ற போர்வையை காமிச்சிட்டு கோவத்தையே காட்டாதவங்க, அவங்களால வீட்டுக்குள்ள பிரச்சனையே வந்ததில்லை அப்படின்ற கேட்டகரியில வந்து ஒவ்வொருத்தரையே அடையாளப்படுத்த சொல்றாருங்க. அதுவும் ஜெனியூனா பண்ணுங்கன்றாரு. அதுலயே நிறைய ஃபேக் இருக்கு. ஏன்னா இதை தொடர்ந்து அடுத்தடுத்த டாஸ்க்கும் இதை தொடர்ந்து இருக்கும்னு சொல்லும் போதே உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்காமல் இவங்க யோசிச்சாங்களா அவங்களோட பார்வையில்? ஏன்னா இப்போ நம்ம வெளியில் இருந்து இத்தனை பேர் பார்க்குறோம், இத்தனை பேருக்குமே ஒரு பார்வையினோட இது இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட இது எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தானே, அந்த 20 பேர் 16 பேர் 15 பேருக்குள்ளே தான் அவங்களோட பார்வை இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சத்யா, ரஞ்சித்தெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க, பவித்ரா செலக்ட் பண்ணுறாங்க, அன்ஷிதா. ஸோ இவங்கெல்லாம் வந்து கோவத்தை காட்டலை, அன்பாகவே இருக்காங்க. ஆமாம், ஜெஃப்ரி இவங்களாம். அப்போனா என்னன்னு தோணுது, அப்போ இவங்களாம் விளையாடவே இல்லையா அப்படின்னு தான் தோணுது. அப்போ விளையாடாம ஏன்னா இதில் சத்யா இருக்கிறாரு. சத்யா இருந்து இதுவரை டம்மி பீஸ். அவங்களாம் எப்படி இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரியல. யாருடைய சப்போர்ட்டுன்னு ஒன்றுமே குரல் கொடுக்காதவங்களாம் உள்ளே இருக்கிறாங்க. அதே மாதிரி ரஞ்சித் சார் வந்து இப்போயாவது கொஞ்சம் குரல் கொடுக்க கொஞ்சம் அந்த பொம்மை டாஸ்க் இவங்களால பிரச்சனையே வரல அப்படின்ற மாதிரி தான். இவங்க பிரச்சனையே வரல தான். ஆனால் பிரச்சனையை பார்த்தாங்கன்னா இவங்க எல்லாமே ஒதுங்கி போயிடுவாங்க. சத்யாலாம் அப்படிதான். ஆனந்தி அப்போ வந்து அவர் கேம் அவர் விளையாடலன்னு அர்த்தம். ஆனந்தி வந்து கேமை வந்து பேசுவாங்க. அவங்க வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாத விதத்தில் அப்படியே ஒரு ஆமாம் அங்கங்கே சும்மா ஒரு ஃபயர் மாதிரி ஒன்று இடத்துல போட்டுடுவாங்க. அதை வச்சு கேம் ப்ளே ஆகும். ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்றது தெரியல. அன்ஷிதா கூட நல்லா பேசுனாங்க. அவங்களுக்கு போயிட்டு இந்த இதுவை கொடுத்துருவாங்க, சாஃப்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து பாசத்தை தான் காமிக்கிறாங்க. இவங்களால வீட்டில் எந்த பிரச்சனையும் சண்டை வந்ததில்லைன்ற மாதிரி தான் அன்ஷிதாக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னே தெரியல பாருங்களேன். இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் இருக்குது. முத்து வந்து இப்போ இந்த கேம் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். இப்போ லாஸ்ட் வீக் அவர் வந்து இந்த சிவா வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி பேசினதுலேருந்தே அவர் ஒரு மாதிரி டல் ஆகிட்டார். அவர் பேசுறது சரியா தப்பான்னு அவருக்குள்ளவே ஒரு இது வந்துருச்சு. ப்ளஸ் வந்து போன வாரம் எல்லாம் சாச்சனா கூட இருந்ததுனால அவர் கேமை ஸ்பாயில் பண்ணி இப்போ அவர் தனிமையாக தான் இருக்கிறாரு. அது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். சாச்சனா வந்து யாரும், அதாவது ஆண்கள் மேலே எல்லாருக்கும், அதாவது ஆண்கள் சொல்லக்கூடாது, இருக்கிறவங்க எல்லாரும் மேலே ஏறி குதிரை சவாரி பண்ணிட்டு இருக்குங்க. ஒருத்தர் மேலே ஏறி உட்காந்துதுன்னா அவனை வந்து காலி பண்ணணும், இல்லைன்னா அவனை நாமினேஷன் கொண்டு வரணும். போன தடவை வந்து முத்து மேலே சவாரி பண்ணி முத்துவை வந்து நாமினேஷன் கொண்டு வந்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா விஷால் பக்கம் போயிருக்கிறா. ஏன்னா விஷால் வந்து நாமினேஷனில் இல்லை. அதனால விஷால்கிட்ட உட்காந்து சௌந்தர்யாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அப்போ தப்பாக பேசும்போது சாச்சனா அப்படி பேசும்போது விஷாலும் அதுக்கு எதிராக பேசுவாங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அப்படின்றது தான் சாச்சனாவோட எதிர்பார்ப்பு. பட் விஷால் பயங்கர ஷார்ப் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை அப்படிலாம் நீ சொல்லாத, நம்ம பார்க்குற பார்வை வேற, மக்கள் வேற மாதிரி பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், அதுமாரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த கோவம், பொறாமை, அந்த ஒரு இதுல ஆதங்கள்லாம் இருக்கும்ல, திரும்பவும் அவர் சொல்கிறா இல்லை விஜய் சேதுபதியே அன்னைக்கு செருப்படி கொடுத்தா மாதிரி பண்ணார். அந்த செருப்படி வாங்கியும் இன்னும் அவங்க மாறல, கொஞ்சம் சைலண்டாக இருந்தாங்க. திரும்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களும் அவங்க கொடுக்க போகிறாங்க. மக்களும் செருப்படி யாருக்கு கொடுக்குறாங்கன்னு நீ வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாச்சனா வெறும் செருப்படி தான். உங்களுக்கு அந்த செருப்புல வேற யாராவது தொட்டு அடிப்பாங்கம்மா நீ இப்படி பேசியிருந்தீனா. ஆமா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த சாச்சனாக்கு நம்ம கூட சப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வீக்ல வெளில அனுப்பிட்டாங்க. கேம் விளையாட எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கேமை விளையாட விடாமல் அந்த பொண்ணை அனுப்பிட்டீங்க. அப்புறம் அந்த பொண்ணு நான்வெஜ் சாப்பிடுதுன்னு சொல்லாதீங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் கூட ஒரு சாரார் வந்து, அதாவது கேமாக பாருங்கள், உள்ளே என்ன நடக்குதோ அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதை விட்டுட்டு பர்சனலாக வந்து மற்றவங்கள பேசுறதோ கமெண்ட்டில் பேசுகிறதோ அதெல்லாம் அவங்கவுங்களோட குவாலிட்டி என்னன்றது தான் காட்டுது. நாங்கள் அங்கே கேமர், சாச்சனா யாருன்னு தெரியாது, முத்துக்குமார் யாருன்னு தெரியாது, சௌந்தர்யா யாருன்னு தெரியாது. அங்கே நாங்கள் கேம் பார்க்குறோம், நாங்கள் ரசிக்கிறோம், எங்கள் பார்வையில் அவங்க எப்படி தெரியுறாங்கன்றதை தான் நாங்கள் போடுறோம். பர்சனலாக பேசுகிறதுக்கு இங்கே இடம் கிடையாதுன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குரூப்பாக அங்கங்கே உட்காந்துக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ இதை தொடர்ந்து என்னென்னா, இப்போ தேவதைகள்னு கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவார், லாஸ்ட் சீசன்ஸ்லாம் வந்த மாதிரி அரக்கர்கள்னு ஒரு குரூப் வரும். அப்போ மீதி இருக்கிறவங்கெல்லாம்
அப்ப யார் இதுல விளையாடுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அரக்கர்கள்னா ஆக்ரோஷமா விளையாடுறாங்க, கோபத்தாவங்களை வெளிப்படுத்துறாங்க, அவங்களுக்கு உண்மை முகத்தை தெரிய வைக்கிறாங்க. நீங்க வந்து அப்படியே பாலிஷ்டா கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி போயின்னு விஷால்லாம் கூட தான் பாருங்க, அவன் வந்து டைரக்டா ஓப்பனாவே அவனோட எண்ணத்தையே சொல்ல மாட்டாரு, பின்னாடி போய் யார் மூலமாவது சொல்லிட்டு அவர் சேஃப் ஜோன்ல உட்கார்ந்துருப்பாரு. எல்லா முதுகெலும்பு இல்லாத நிறைய நபர்கள் உள்ள இருக்கிறாங்க. அது வந்து எப்படி சொல்றது, விஜய் சேதுபதி தான் வந்து எவிக்ஷன் வந்து 2 பண்ணாதான், எதுக்கு இவ்வளவு கூட்டம் சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியல. அதுதான் இந்த தடவை பிக் பாஸ். இப்ப பாருங்க, பிக் பாஸ் தான் இப்போ கேமே விளையாடுறாரு. இவங்க யாருமே கேம் விளையாட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவரே அந்தந்த வாரத்துக்கு ஏத்த ஒரு என்ன சொல்றது அழகா ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே என்ன பண்றாங்க, சட்டிலா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது வில்லன்ஸ் அதெல்லாம் உள்ள இருக்குது. அது வெளியில காமிச்சாதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி என்னன்றது தெரியும். ஆமா, எலிமினேஷனுக்கு வாங்க, நாமினேஷன் பண்ணுவாங்க, வெளியில வாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, மக்கள் பார்வையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு வாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, திரும்பி உள்ள போவீங்க. அப்பதான் அடுத்த கேம் சுவாரஸ்யமா இருக்கும். சுவாரஸ்யமே இல்லாம ஒரு டம்மியா ஒரு இதுவா போயிட்டு இருக்குது உள்ள. அருண்லாம் பாருங்க, அவருக்கு கோவப்படுற நேரத்துல கோவப்படுறாரு, அவர் டம்மியா ஒரு நேரத்துல இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுறாரு, பாப்போம் எப்படி பண்ண போறாரு. என்ன இப்போ இவனுக்கு வந்து பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெஃப்ரி ஃபர்ஸ்ட் சும்மா இருக்கும் போதாவது நிறைய வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாப்புல, இப்போ சைலண்டா உட்காந்துருக்காப்புல. அதுவே வந்து என்னன்னா இந்த கேம் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா யாரு உள்ளுக்குள்ள எப்படி வச்சு விளையாடுறாங்கன்னு தெரியல. இப்போ கேப்டன்சின்னு சொல்றாரு, ஜெஃப்ரி ஒண்ணுமே பண்றதே இல்ல. ஏன்னா ஜெஃப்ரிக்கு பதிலா சாச்சனா என்ன பண்றா, அந்த ரோலை அவ எடுத்துக்கிறா. அவன் எடுத்துட்டு எல்லாரையும் போயிட்டு நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் இப்படி பண்ணுங்க, நீங்கள் இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்கன்னு. போன தடவை கூட தான் சார்ஜென்ட்டுன்னு சௌந்தர்யா இருந்தா, இப்படிலாம் இல்லை. அவளோட வேலை என்ன, பிளேட்டு கப்பு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணுறா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோலிங்கே இவ எடுத்துக்கிறா கையில. அதாவது டம்மி பாவா ஆயிட்டாப்புல. இப்போ வாரம் சாச்சனா என்ன பண்றா, ஒரு விக்ரமாதித்தன் எப்படி அது சொல்றது, ஒருத்தர் மேல சவாரி பண்றா. அதாவது வேதாளம் வந்து என்ன பண்ண, விக்ரமாதித்தன் வேதாளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா வேதாளம் பின்னாடி ஏறி உட்காந்துருவான். அவனுக்கு எதனா ஒரு விடை சொன்னாதான், நல்லபடி சொன்னாதான் அதை மேல இருந்து தப்பிச்சு போவான். இந்த வேதாளம் எப்படின்னா வாரம் என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரையா மேல ஏறி சவாரி பண்ணிட்டு அவங்கள நாமினேஷன்ல தள்ளிட்டு அடுத்த விக்ரமாதித்தனை தேடுது இந்த வேதாளமாகவே. இப்படிதாங்க போயிருக்கு. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.